நாளைக்கு அக்காவோட கல்யாணம். அவளுக்கு நான் தான் உயிர். போர் அடிக்குதா? சரி, அதை பத்தி பேசல. ஹேய், ஒண்ணு மட்டும் நிஜம், நீ கன் படிக்கிற ஸ்டைல் சூப்பர். என்ன வேணும்? ஒரு தடவை எங்க அக்காவை பார்க்கணும். திரும்பி வந்துடலாம். கூட்டிட்டு போறியா? இந்த சமயத்தில் போறது சரியில்லை, போய் பாடு. அபி, எங்க எங்க போறோம்? ஏய், பேசாம வா. இனிமே கண்ணில் பாடாத, போயிடு. என்ன அனுப்பிச்சிட்டேன்னா ஆளுங்க நான் பார்த்துக்கிறேன். அப்ப எனக்கு கிஃப்ட் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு கன்னையும் உன்னையும் ரொம்ப பிடிக்கும். அண்ணா, அண்ணா, சத்ரு அண்ணா, 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 ஸ்ருதியை காணோண்ணா. ஓடி போயிட்டு இருப்பான். ஓடி போகலண்ணா, அனுப்பி வச்சிருப்பான். டேய், இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம், எல்லாம் ஒன்னாலதான். நம்ம கிட்ட இருந்த ஒரே செக்யூரிட்டியும் விட்டுட்டான். ஒருவேளை லட்டா கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா? கிடைச்சிட்டா ஸ்ருதி. ஒரு மாசமா வீட்டுல இல்ல. எங்க போன, என்ன பண்ணன்னு கேட்க மாட்டேன். ஆண்டி, can you please have a cup of coffee? I've got some bad headache. அபிய நீ விரும்புறியான்னு கூட கேட்க மாட்டேன். சத்ரு கேங் எங்கன்னு மட்டும்தான் கேட்பேன். எனக்கு தெரியாது. மாட்டிக்கிட்ட யாரும் இருக்க மாட்டோம், எல்லாரையும் கொன்னுடுவான். யாரையும் கொல்ல மாட்டேன். உனக்கும் அபிக்கும் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நல்ல லைஃப கொடுப்பேன். ஆண்டி, காஃபி. அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. உன்னதான் கேக்குறோம். உன் ஒருத்தன் சுயநலத்துக்காக இங்க இவ்வளவு பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சியா? சத்ரு, நீ இவ மேல வச்ச நம்பிக்கை கடைசியில நம்ம எல்லாரோட சாவு வரைக்கும் கொண்டு வந்துடுச்சு. எனக்கு எவனையும் கொல்ல இஷ்டம் இல்ல. சொல்லிடு. அபிக்காக அனுப்பி வச்சது நான் தான். இனிமே இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. யாரும் சாக மாட்டோம். ஏன்னா ஸ்ருதிக்கு நான் உயிர். செத்தாலும் நம்மளை பத்தி சொல்ல மாட்டா. நீ என்ன கொன்னாலும் நான் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். I like you. வாழ்க்கையில் முதல் தடவை தனியால் ஆயிடுவேணும்னு பயமாக இருக்கு. நான் ஒன்று அடித்தது நீ தப்பு பண்ணதுக்காக இல்லை. நீ வெளியே போனப்போ உனக்கு ஏதாவது ஆயிடுப்போன்னு பயந்துட்டேன். இனிமே எப்போ வேணா விட்டுட்டு போகாது. சத்ரு மாமா, என்ன மாமா
போறவன் எப்ப வேணாலும் போவான். இப்படியே போனா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ராத்திரி எல்லாருக்கும் கஞ்சாவோட மஜாதான். ஜாம் ஜாம் ஜாம்னு ஜமாச்சிடலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். அடி வயிற்றின் பசி, அது தந்த வேதனை, தரித்திரங்களும் அராச்சகங்களும் பாதையிட்டது போராட்டத்திற்கு. ஜனங்களோட மாற்றத்துக்காக போராடினோம். மாற்றம் வராம, மாற்ற முடியாம இப்போ நாங்களே மாறிட்டோம். நாங்க ஆவேசத்துடன் எப்போதும் வாழ்வோம். போராட்டம் ஓங்குக, போராட்டம் ஓங்குக, போராட்டம் ஓங்குக. இன்னொரு நிமிஷம் இவன் பேச்ச கேட்டா நீங்களும் நக்சலைட்டா மாறிடுவீங்க.